بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك. السلام عليكم ورحمة الله. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தலைவர் எம்பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் மீதும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கும் நம் அனைவர் மீதும் அவனுடைய சாந்தியும் அருளும் உண்டாகட்டுமாக. புனிதங்கள் பூத்து குலுங்கும் இந்த ரமதான் மாதத்தில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை இறைவனுக்காக நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த செயல்களை இறைவன் முறையாக அங்கீகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய இரவுகளில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளில் மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகளை அறிந்து வருகிறோம். இன்றைய தினம் உண்மை வழியில் நடந்த உத்தம தோழர் என்கிற தலைப்பில் ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாறை, அவர் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை பற்றி நாம் அறியவிருக்கிறோம். அன்பானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனால் தூதராக நியமிக்கப்பட்ட பின் அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை சவுதி அரேபியாவில் உள்ள மக்காவில் துவங்குகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சாரம் செய்த காலகட்டத்தை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா, நாமும் இன்னைக்கு தாவா பண்றோம், நாமும் பல இடங்களில் போய் தாவாவுக்காக வேண்டி நாம் போய் நிற்கிறோம். பல மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கும் கிடைத்திருக்கிறது. இன்று உலக அளவில் இந்த தாவா பணிகள், இஸ்லாமிய பிரச்சாரங்கள் பல இடங்கள்ல நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்களே, அவர்கள் பிரச்சாரம் செய்த காலகட்டம், அவர்கள் நபியாக ஆக்கப்பட்ட காலத்தில் அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை வச்சு நம்ம பார்க்கணும். நாமும் தாவா பண்றோம், இல்லைன்னு சொல்லல. நாம இன்னைக்கு போய் இஸ்லாத்தை சொல்றோம்னு வைங்க, ஒன்னு சரின்னு கேட்பான், இல்லாட்டி இல்லைன்னு போயிடுவான். இந்த மார்க்கத்தை சொன்னதற்காகவெல்லாம் அடிக்கக்கூடிய நிலையெல்லாம் குறைந்து போய்விட்டது. ஒரு பேச்சுக்கு அடிக்கப்பட்டாலும், ஓரிரு இடங்கள்ல அந்த தாக்குதல்கள் நடந்தாலும் லேசான அளவில், குறைந்த அளவில் தான் அது போன்ற பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்த காலகட்டம் வேறு, அவர்கள் வாழ்ந்த சூழல் வேறு. அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் பலவாறான பிரச்சனைகள். ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொன்னா கூட அந்த அரசாங்க அடிப்படையில் சில நியாயங்களை பெற்றுவிட முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சாரம் செய்த அந்த நேரத்தில் ஒரு முறையான அரசாங்கம் கூட அங்கு கிடையாது. தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்ற அடிப்படையில் ஆளாளுக்கு நாட்டாமத்தனம் செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் அவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நபித்துவ பொறுப்பை, அந்த நபி என்கிற கடமையை நபிகள் நாயகம் நிறைவேற்றுறாங்க. அப்படி நிறைவேற்றக்கூடிய நேரம் என்று சொல்லும் பொழுது கடுமையான சவால்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த மார்க்கத்தை சொன்னதற்காக கடுமையான முறையில் அவர்கள் பரிகசிக்கப்பட்டாங்க. அவர்கள் மீது அளவுக்கு அதிகமான புகார்கள், குற்றச்சாட்டுகள், உண்மைக்கு புறம்பான தகவல்கள்
அந்த மக்காவிலே பரவ ஆரம்பிக்கிறது. நபிகள் நாயகம் என்று சொல்லும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னாலேயே நல்ல மனிதராக வாழ்ந்தவர்கள், சிறந்த மனிதராக நற்பெயர் பெற்றவர்கள், உண்மையாளர் என்று அந்த காபிர்களால் புகழப்பட்டவர்கள், நேர்மையாளர் என்று சொல்லப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அவர்களை பார்த்து அதே காபிர்கள் பொய்யர் என்று சொன்னார்கள். இந்த இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னால் உண்மையாளர் அசாதிக் என்ற பெயரை நபிகள் நாயகம் பெற்றிருந்தாங்க. சாதிக் என்று சொன்னால் உண்மையாளர் என்று பொருள். அல் அமீன் என்ற பெயரை நபிகள் நாயகம் பெற்றிருந்தார்கள். அல் அமீன் என்றால் நம்பிக்கைக்கு உரியவர் என்று பொருள். இப்படி எந்த மக்கள் நபிகள் நாயகத்தை புகழ்ந்தார்களோ அதே மக்கள் இகழ ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம குறை சொல்ல முடியாது. அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறார், நபியே நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்கள், லபித்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலுன், உங்களிடத்தில் நான் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன், எத்தனை ஆண்டு உங்களோடு என்னுடைய காலத்தை செலவிட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா, நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாமா என்று ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டி இந்த மார்க்கத்திற்குரிய அழைப்பை அல்லாஹ் விடுக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய கடந்த கால வாழ்க்கை நபியை நீங்கள் சொல்லுங்க, அந்த மக்களிடத்திலே போய் பேசுங்கள். பேசுகிற நேரத்தில் நான் உங்களிடத்தில் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன், 40 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன், நான் பொய் சொன்னதில்லை, நான் யாரையும் சுரண்டியதில்லை, என்னிடத்திலே நம்பி தரப்பட்ட அமானிதங்களை மோசடி செய்ததில்லை, யாரையும் அநியாயமாக அடித்ததில்லை, எவர் சொத்துக்களையும் நான் பறித்ததில்லை என்று ரசூலுல்லாஹ்வுடைய அப்பழுக்கற்ற வாழ்க்கையை எடுத்துக்காட்டி அந்த காபிர்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிற வண்ணம் ரசூலுல்லாஹ்வுடைய கடந்த கால வாழ்க்கை இருந்தது. இன்னைக்கு நமக்கு இருக்குமா? நாம பிரச்சாரம் செய்யற நேரத்தில் ஒரு ஆளை சந்திச்சு என்னை ஒரு 10 ஆண்டு காலமா ஒரு மனிதரை பார்க்கிறோம், இஸ்லாத்தில் இல்லாத மனிதர், அவரை பார்த்து ஒரு 10 வருட காலமாக நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள் என்று நீங்கள் நியாயத்தை பார்க்கிறீங்க, நேர்மையை பார்க்கிறீர்கள், உண்மையாக நான் நடந்து கொள்கிறேன் என்று என் வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்துக்கு வாங்கண்டா அதோட ஓடி போயிடுவான். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளவு மற்ற ரகமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. அவ்வளவு அப்பழுக்கற்ற மனிதராக வாழ்ந்த அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்த நேரத்தில் கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க, கடினமான நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க, நிறைய சவால்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. அந்த நேரத்திலும் கூட அவ்வளவு பிரச்சனைகள் இருந்த போதும் கூட நபிகள் நாயகம் அவர்களோடு கணிசமான நபர்கள் என்ன சிலர் ஏற்பாங்க. நம்ம ஊர்களில் பார்க்கலாம், எந்த ஒரு ஜமாத்துக்கு கூட்டம் அதிகமா இருக்குதோ அங்கே போய் சேருவது. சுன்னி ஜமாத்துல கூட்டம் அதிகமா இருந்தா அங்கே போய் சேருவார்கள், தவ்ஹீத் ஜமாத்துல கூட்டம் அதிகமா வந்தா அங்கே போய் சேருவாங்க. இப்படி கூட்டத்துக்காக தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் அவங்க பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அவர்கள் என்ன செய்யல, கூட்டத்தை பார்த்துட்டு போற கூட்டம் இல்ல. நபிகள் நாயகம் பிரச்சாரம் செய்த ஆரம்ப கட்டம் அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வருகிறது. குறைஷிகள் மத்தியில கடினமான அதிருப்திகளை சந்திக்கிறாங்க. அதுவும் அன்றைய காலகட்டம் எப்படி என்றால், குறைஷிகளை பகைத்துக் கொண்டால் அவன் கதை அவ்வளவுதான். அந்த மக்கத்து காபிர்கள் அந்த குறைஷிகளை யாரெல்லாம் பகைத்துக் கொள்கிறார்களோ அவங்க ஒரு வழி பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆளுமையும் அந்த குறைஷிகளுக்கு இருந்தது. இந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப நேரத்திலேயே ஒரு 7-8 பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அதுல அம்மார் பின் யாசிர் அவர்கள், அவங்களுடைய தாயார் இந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் அவங்க, அதே போன்று ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள், இப்படி சிலர் எல்லாம் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க. இவங்களுக்கு மற்றவங்க ஈடாக மாட்டாங்க இந்த விஷயத்துல. எந்த அளவுக்கு என்று சொன்ன சாத் பின் அபீ வக்காஸ் அவர்கள், இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஆரம்ப காலகட்டத்திலேயே துவக்க நேரத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றவர்கள். அவங்க இந்த மார்க்கத்தை ஏற்றதற்காக அவங்க அடைந்த நன்மைகளை விட உலக அடிப்படையில் அவங்க சங்கடங்களைத்தான் சந்தித்தார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் அவங்களை உண்மைப்படுத்திய ஆரம்ப காலத்தில் உள்ளவர்கள் யார்? இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் நபிகள் நாயகம் அவர்களை பின்பற்றுவதில், அவர்களை உண்மைப்படுத்துவதில், அவங்கள ஃபாலோ பண்ணி நடப்பதில் தனி இடத்தில் வைத்து பார்க்கப்படுகிற ஒரு நபி தோழர் இவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல நபிகள் நாயகம் அவர்களுக்கு பிறகு நபிகள் நாயகம் நபி என்கிற அந்தஸ்தில் வந்து விடுவார்கள். அந்த அந்தஸ்தை யாராலும் பெற முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலே எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றக்கூடிய மக்கள்ல
எத்தனையோ கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள், அதுக்கு பிறகு வாழ்ந்தவங்க, இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய மக்கள், இன்னும் உலகம் அழிகின்ற வரை பிறக்கக்கூடிய மக்கள், அனைத்து மக்களிலும் சேர்த்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவதாக இருந்தா, ஒரு ஆளுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுப்பதாக இருந்தால் அந்த இடத்துக்கு உரியவர்கள் யார்? இவர்கள். இந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் மக்கள் இந்த உம்மத்திலேயே சிறந்த மனிதராக அவர்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கு சித்திக் என்கிற ஒரு பெயர் உண்டு. அபூபக்கர் என்பது அவருடைய பெயர், சித்திக் என்பது அதை சேர்த்து அழைக்கப்பட்டாங்க. இந்த பெயரை அவங்களுக்கு கிடைத்ததுக்கு கூட அவங்களுடைய தியாகம் இருக்கிறது. இந்த பெயரை பெற்றாங்கன்னு சொன்னா அவங்க பெற்றோரால் வைக்கப்படவில்லை, அல்லது தலைமை செய்யறான், தனக்கு தானே பேர் வச்சுக்கிறான். அஞ்சா நெஞ்சு வைக்கிறான்ல, அஞ்சா நெஞ்சு போட்டு பேரை போடுறது, இளைய தளபதி பேரை போடுறது, புரட்சி புயல் போட்டு பேரை போடுறது, இதய தெய்வம் பேரை போடுவது, புரட்சி தலைவி பேரை போடுவது, இதெல்லாம் தங்களுக்கு தாங்களே பெருமைக்காக சூட்டிக் கொண்ட பெயர். இவர்களுக்கும் ஒரு பெயர் சித்திக் என்ற பெயர். சித்திக் என்று சொன்னால் உண்மைப்படுத்தக்கூடியவர் என்ற ஒரு பெயர். அதுக்கு அர்த்தம். அந்த பெயரை தனக்கு தானே அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். அதுக்கும் ஒரு வரலாற்றில் ஒரு சரித்திர பின்னணி உண்டு. நபிகள் நாயகம் அவங்க பிரச்சாரம் செய்து சில மக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மிஹராஜ் பயணத்துக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. பைத்துல் முகத்தஸுக்கு போய் அதுக்கு பிறகு அவங்க வானத்திலே ஏறி சென்று சொர்க்கத்தை பார்த்து நரகத்தை பார்த்து பல நபிமார்களை சந்தித்து ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கு நடக்குது. இந்த சம்பவத்தை அங்க உள்ள மக்கள், நிறைய மக்கள் மறுக்கிறாங்க. முஸ்லிம்களிலேயே முகமது கதை அடிக்கிறாரு, இங்கதான் படுத்து கிடந்தாரு, இங்க இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போனாராம், அங்க இருந்து புறாக்கு வாகனத்துல பறந்தாராம், வானத்துல ஒவ்வொரு வானமா ஏறி போனாராம், நபிமார்களை சந்தித்தாராம், சொர்க்கத்தை பார்த்தாராம், நரகத்தை பார்த்தாராம், யார்கிட்ட விடுறாரு கதை, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களில் கூட சிலர்கள் தடம் புரண்டு போறாங்க. இந்த சம்பவத்தை நம்பாம, இந்த மிஹராஜ் பயணம் என்பது அல்லாஹ் சோதனையாக தருகிறான். அல்லாஹ்வின் மீது ஒரு நம்பிக்கை கொண்டு விட்டால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய அனைத்தை நம்பணும். அனைத்தை நம்புவதுதான் ஒரு உண்மையான முஸ்லிமா இருக்க முடியும் என்று கண்டுபிடிப்பதற்காக, உண்மையான முஸ்லிம்களை இனம் கண்டுபிடிப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு சோதனையாக இதை ஏற்படுத்துறான். அப்ப அந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் பல மக்களும் பல்டி அடிச்சுட்டான். இந்த சம்பவத்தை ஒருத்தர் கொண்டுட்டு அபூபக்கர் அவங்கள்ட்ட வர்றாரு. அபூபக்கர் அவர்களே, உங்க நண்பர் முகமது அவர்கள் ஒரு கதை விடுறாரு, என்ன கதை தெரியுமா, இங்க இருந்து அவர் பைத்துல் முகத்தஸுக்கு போனாராம், அங்கிருந்து மிஹராஜ் பயணத்துக்கு போனாராம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் அபூபக்கர் சித்திக் அவங்க கேட்கிறாங்க, இப்படி சொன்னாரா, முகமது அவர்கள் சொன்னார்களா, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா? அப்ப அது உண்மைதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் நான் கண்டிப்பா நம்புவேன், அதுல மாற்று கருத்து இல்லை, அது கண்டிப்பாக நடந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் பொய் உரைக்க மாட்டார்கள். அவருக்கு சந்தேகம், இதையா நம்புறீங்க, நம்புற மாதிரியா இருக்கிறது, எங்கேயோ பாரு, எதையோ ஒரு மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில உண்மைக்கு புறம்பானதை போன்று இந்த சம்பவம் இருக்குது, இதை எப்படி ஏத்துக்கிறீங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, இதை மட்டும் இல்ல, இது உங்களுக்கு பயங்கரமா தெரியலாம், இதை விட உங்களால் நம்ப முடியாத எந்த செய்தியை சொன்னாலும் அதை நான் நம்புவேன். அந்த முகமது நபி சொன்னால் நம்புவேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் நான் நம்புவேன். ஏன் அவங்க போய் சொல்ல மாட்டாங்க, ஏன் நான் நம்பவில்லையா? நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் நம்பின, அவங்க நம்புறது மட்டுமல்லாம சொன்ன மனிதருக்கும் பாடத்தை கற்பிக்கிறாங்க. எப்படி கற்பிக்கிறாங்க? எப்ப நாம நம்பவில்லையா, வானத்திலிருந்து அவங்களுக்கு செய்தி வருது என்பதை நம்ம நம்பலையா, அது எப்படி வானத்திலிருந்து செய்தி வருது கேட்கலையே, வந்து கேட்ட மனுஷனுக்கு திருப்பி ரிப்பீட் அடிக்கிறாங்க. நாம் எதை நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வானத்தில இருந்து செய்திகள் வருகிறது என்பதை நாம நம்பவில்லையா? அதை நம்பும் பொழுது இதை நம்பினா என்ன, அதை விடுது சின்னதுதான். வானத்திலிருந்து ஒரு ஜிப்ரீல் ஒருவர், அல்லாஹ்வுடைய ஒரு மலக்கு நபிகள் நாயகத்தை சந்தித்து திருமறை வசனங்களை ஓதி காட்டுகிறார் என்ற விஷயங்களை நாம நம்பவில்லையா? அதை நம்பினவனுக்கு இதை நம்புறது என்ன கஷ்டம் என்று சொன்ன மனிதருக்கு அவரையே சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பதிலை சொன்னவங்க யாரு? இவர்கள். அதனாலதான் உண்மைப்படுத்தியவர் நபிகள் நாயகம் அவங்க அந்த மிஹராஜ் பயணத்துக்கு போயிட்டு வருகிற நேரத்தில் அந்த சம்பவத்தை பார்த்து பலரும் தடம் புரண்டு போனார்கள். ஆனால் நிலையாக இருந்து முகமது நபி சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் சொன்னால் அவங்க பொய்யுரைத்ததை நான் பார்த்ததில்லை, அவர்கள் சொன்னால் அது உண்மையாக இருக்கும் என்று அதை உண்மைப்படுத்திய காரணத்தால் அந்த பெயர் அவர்களுக்கு மக்களால் தரப்பட்டது. நபிகள் நாயகம் அவர்களால் அழைக்கப்பட்டது பெயரே தவிர தனக்கு தானே தன்னுடைய பெருமையை பறைசாற்றுவதற்காக சூட்டப்பட்ட ஒரு பெயர் அல்ல. அது மட்டும் இல்லாமல்
அவர்களுடைய வாழ்க்கையில, இந்த அபூபக்கர் சித்திக் அவங்க வாழ்க்கையில அவங்க எந்த அளவுக்கு சிறப்புக்குரிய மனிதராக இருந்தார்கள் என்பதையெல்லாம் வரலாறுகள்ல நாம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் அவர்களுக்கு நெருக்கமான மனிதராக மக்களிலேயே ரசூலுல்லாஹ் யாரை ஃபர்ஸ்ட் நேசிப்பாங்க என்று சொன்னால் அவங்க முதல்ல அவங்க நேசத்துக்குரிய மனிதர்களில் முதல் இடத்தை பிடித்தது யார்? இந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் தான் முதல் இடத்தை பிடித்தார்கள். ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலுல்லாஹ் ஐயுன் நாசி அஹப்ப இலைக்க, அதாவது மக்களிலேயே உங்களுக்கு மிகவும் பிடித்தவர் யார், மனிதர்களிலேயே உங்களுக்கு மிகவும் பிடித்தது யார் என்று கேட்ட உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க ஆயிஷா, ஆயிஷாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் திருப்பி கேட்கிறார் மினர் ரிஜால், ஆம்பளைகள்ல ஆயிஷான்னு சொல்லும் பொழுது மனைவி நடைபெற்று சொன்னாங்க, மினர் ரிஜால் ஆம்பளைகள்ல யாரை ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன உடனே அபூஹா, ஆயிஷாவின் தந்தை அதாவது அபூபக்கர் அவர்கள் ஆயிஷாவை பிடிக்கும் என்று சொல்றாங்க. ஆண்கள்ல யாரை பிடிக்கும் என்று கேட்டவுடன் அவங்களுடைய தந்தையான அபூபக்கர் அவர்களை பிடிக்கும் என்று நபிகள் நாயகம் பதிலளிக்கிறாங்க. அதே போன்று பல நேரங்களில் நபிகள் நாயகம் அவங்க இந்த அபூபக்கர் அவர்களுக்கு ஏராளமான முன்னுரிமைகளை வழங்கியிருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகத்துடைய அந்த பள்ளிவாசல்ல பல வாசல்கள் இருக்கிறது, பல வாயில்கள் இருந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு மெயின் கேட்டை தவிர எல்லா கேட்டையும் பூட்ட சொல்றாங்க. பள்ளிவாசலுக்கு பல வாயில் இருக்குது, ஒரு வாசல், அது பல காரணங்கள் இருக்கலாம், பாதுகாப்பு கருதி அவங்க முடிவெடுத்திருக்கலாம், பல காரணங்களுக்காக அந்த முடிவை சொல்ல எடுத்திருக்க கூடும். அதை எதுக்கு பூட்டினாங்க என்ற காரணம் ஹதீஸில் சொல்லப்படவில்லை, ஆனால் பூட்டப்படுகிறது. அப்படி பூட்டுகிற நேரத்தில் மெயின் கேட்டு எல்லாத்தையும் பூட்டுங்க, இல்லா பாபா இல்லா சுத்த அபூபக்கர், அபூபக்கர் வரக்கூடிய வாசலை மட்டும் விட்டுருங்க. அபூபக்கர் அவர்கள் என்ன செய்வாங்களாம், பிரத்யேகமாக அந்த பள்ளிவாசலுக்கு வருவதற்கு தனியாக ஒரு வாசலை பயன்படுத்துவாங்க, அந்த வாசலை தவிர எல்லாத்தையும் பூட்டுங்க. அதாவது மெயின் கேட் ஒண்ணு, மெயின் கேட் எல்லாத்தையும் பூட்டுங்க என்று சொல்லிவிட்டு அதுல அபூபக்கர் அவங்க வரக்கூடிய வாசலை மட்டும் சொல்ல செய்யறாங்க, அது வேணா அதை மட்டும் விட்டுருங்க என்று சொல்லி அவங்களுக்கு உரிய சிறப்பை ரசூலுல்லாஹ் செய்யறாங்க, அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் நிறைய சான்றுகளை இதை அவங்களுடைய சிறப்புகளை பற்றியே நெடுநாட்கள் பேசக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் வரலாற்றிலே குவிந்து கிடக்கிறது. இந்த அபூபக்கர் சித்திக் என்ன செய்யறாங்க, அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த மார்க்கத்தை எப்படியெல்லாம் கடைபிடிக்கிறாங்க, எப்படியெல்லாம் நபிகள் நாயகத்தை உண்மைப்படுத்தினார்கள், எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தோடு நெருக்கமாக இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு பேரளவில் ஒரு தௌஹீத்வாதியா இல்லாம, தௌஹீத்வாதி என்கிற அடையாளத்தை காட்டாம, முஸ்லீம் என்று சொல்லி நாங்கள்லாம் முஸ்லீம்கள் என்று மாறுதட்டாமல் அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றார்கள். இந்த இஸ்லாத்தை ஏற்றதுல அவங்க எவ்வளவு உண்மையாளராக இருந்தாங்க தெரியுமா? இந்த வணக்க வழிபாடுகள் புரிகின்ற விஷயத்தில் அவர்களை அடித்துக் கொள்வதற்கு யாராலும் நெருங்க முடியவில்லை. முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் அவர்களும் ஏனைய சஹாபாக்களும் இருக்கிறாங்க, அபூபக்கர் அவங்களும் அந்த சபையில் இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, மன் அஸ்பஹ மின்கும் யௌம ஸாயிமா, இன்றைய தினம் உங்களிலே நோன்பு வைத்தவர் யார்? ஒரு சபை இருக்கிறது, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இன்றைய தினம் உங்களை நோன்பு வைத்தவர் யார்? கால அபூபக்கர் அன, நான் நோன்பு வைத்திருக்கிறேன். அடுத்து கேட்டாங்க, மன் தபியா மின்கும் யௌம ஜனாஸத்தன், இன்றைய தினம் ஒரு ஜனாதாவை பின்தொடர்ந்து போனவர் யார்? கால அபூபக்கர் அன, அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், யார சொல்லலாம், நான் போயிருக்கிறேன். மன் அத்தாம மின்கும் யௌம மிஸ்கீனன், இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் உங்களிலே யாராவது உண்டா? கால அபூபக்கர் அன, அபூபக்கர் அவர்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் ஒரு ஏழைக்கு உணவளித்திருக்கிறேன். மன் ஆத மின்கும் யௌம மரீதன், இன்றைய தினம் உங்களிலே யாராவது ஒருவர் ஒரு நோயாளியை போய் நலம் விசாரித்தது உண்டா? கால அபூபக்கர் அன, அபூபக்கர் அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் போய் விசாரித்திருக்கிறேன். அப்பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு மனிதருக்கு இந்த 4 செயல்களும், நோன்பு வைத்திருப்பது, அதே போல ஏழைக்கு உணவளிப்பது, ஒரு ஜனாதாவை பின்தொடர்ந்து போய் தொழுது அதை அடக்குகின்ற வரையில இருப்பது, கடைசியாக ஒரு நோயாளியை போய் நலம் விசாரிப்பது, இந்த 4 செயல்களும் எந்த மனிதருக்கு ஒரே நாளில் ஒரு சேர கிடைத்து விடுகிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருக்க மாட்டார் என்று சொல்லி நபிகள் நாயகம் குறிப்பிட்ட செய்தியை முஸ்லீம் என்கிற நூல்ல நாம் பார்க்கிறோம். இப்ப என்ன புரிகிறது, அந்த சபையில இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் பல கேள்விகளை கேட்கிறாங்க. நோன்பு வைத்தது யார்? நலம் விசாரித்தது யார்? ஜனாசாவை ஃபாலோ பண்ணி போனவர் யார்? ஏழைகளுக்கு உணவளித்தவர் யார்? என்றெல்லாம் பல கேள்விகளை அழுக்கிறாங்க. எல்லாத்தையும் செய்த மனிதராக அங்க யார் இருக்கிறார்? அபூபக்கர் அவர்கள் அவங்க இருப்பதை பார்க்கிறோம்.
இன்னைக்கு நம்மள ஒரு ஆள் இப்படி சொல்ல முடியுமா? ஒரு சபையிலே வைத்து உங்களை வைத்திருப்ப கெட்டது சொல்ல முடியும். இன்னைக்கு உங்கள சினிமா பார்த்தவர் யாருன்னா 10 பேர் கை தூக்குவோம். இன்னைக்கு உங்கள பொய் சொன்னவர் யாருன்னா 50 பேர் கை தூக்குவாங்க. இன்றைக்கு உங்கள அடுத்தவர்களை பற்றி கேலி பண்ணது யாருன்னா அதுல 20-30 கை உயரும். உங்களை அடுத்தவங்களை இன்னைக்கு குத்தி காட்டியவங்க யார் என்று கேட்டா அதுக்கு வேணா கைகள் உயரலாமே தவிர மார்க்க சம்பந்தப்பட்ட அமல்களை புரிகின்ற காரியத்தில் இந்த செஞ்சவங்க யாரு என்று கேட்டால் நம்மள பாதி பேரு அமல்களை செய்யாத மக்களா இருப்போம். ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. நபிகள் நாயகம் எந்த கேள்வி கேட்டாலும் நான் அந்த அமலை செய்கிறவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய அமல்களை பேணி நடக்கிற வகையில இருந்தார்கள் என்றால் இவர்கள் இந்த இஸ்லாத்தை பெற்றார்கள், அதை வீணாக பின்பற்றவில்லை. மார்க்கத்தை பெற்றார்கள், அதை லேசாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அதை ஒரு பெரிய பாக்கியமாக இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதை மிகப்பெரிய ஒரு செயலாக, மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியிலே நாம நடப்பதுதான் சொர்க்கத்திற்குரிய சரியான வழி. இது அல்லாத அனைத்து வழிகளும் தவறான வழி, நம்மை நரகத்திற்கு படுகொலிக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வழி என்பதை அவர்கள் உளமாற, அவர்கள் நெஞ்சார, சந்தேகத்துக்கு இடமில்லாமல், இருகருத்துக்கு இடமில்லாமல் உறுதியாக நம்பியதனுடைய அடிப்படை தான் இத்தனை கேள்விகள் கேட்கப்பட்ட போதும் நான் செய்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை அதிகமாக்கி காட்டுகிறது. அதே போல இனி ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். நபிகள் எல்லாம் சொன்னாங்க, மன் கான மின் அகலி சலா, யார் ஒருவர் தொழுகையாளியாக இருக்கிறாரோ துஅய மின் பாபி சலா, தொழுகை என்கிற வாயில் வழியாக அவர் அழைக்கப்படுவார். அதே போல மன் கான மின் அகலில் ஜிஹாத், யார் ஜிஹாது புரிகிறார்களோ அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்கிறார்களோ அவர்கள் துஅய மின் பாபில் ஜிஹாத், ஜிஹாத் என்கிற வாயில் வழியாக அழைக்கப்படுவார்கள். மண்கானமின் அகலி சியாம், யார் நோன்பு வைக்கிறார்களோ, நோன்பு வைக்கிற மக்கள் இருக்கிறார்களோ துஅயமின் பாபிர் ரய்யான், அவங்க ரய்யான் என்கிற வாயில் வழியாக சொர்க்கத்திலே அழைக்கப்படுவார்கள். மண்கான மின் அகலி சதகா, யார் தான தர்மங்களை அல்லாஹ்வுடைய பாதையில ஜக்காத்தோ மற்ற தர்மங்களையோ செய்கிறார்களோ துஅயமின் பாபி சதகா, அவர்கள் சதகா என்கிற வாயில் வழியாக அழைக்கப்படுவாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சம்பவத்தை சொல்றாங்க. தொழுகையாளிகளே, அவங்க தொழுகையாளியார் யாரெல்லாம் மக்கள் இருக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் தொழுகை வாயில் வழியாக அழைக்கப்படுவாங்க. அதே போல யாரெல்லாம் ஜிஹாது செஞ்சாங்களோ அவர்கள் ஜிஹாத் என்கிற வாயில் வழியாக அழைக்கப்படுவாங்க. யாரெல்லாம் அல்லாஹ்விற்காக நோன்பு வைத்தார்களோ அவர்கள் ரய்யான் என்கிற வாயில் வழியாக அழைக்கப்படுவார்கள். யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா கொடுத்தார்களோ அவர்கள் சதக்கா என்கிற வாயில் வழியாக அழைக்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்றாங்க. அந்த நேரத்தில் அந்த சபையில் இருந்த அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹ்விற்கு ஒரு கேள்வி, யா ரசூலல்லாஹ், ஒண்ணுக்கு ஒரு வாசலை சொன்னீர்கள், இந்த அத்தனை வாயில்களிலும் எல்லா வாசல்களிலும் ஒரு சேர அழைக்கப்படுகிற ஒரு மனிதர், அப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பானா? ஒரு ஆள் இருப்பாரு, அவரை பார்த்தா எல்லா இடத்துலையும் கூப்பிடுவாங்க. தொழுகை இருந்துகிட்டு இங்க வாங்க, ரய்யான் இருந்துகிட்டு இங்க வாங்க, சதக்காவுடைய வாசல் நின்று கொண்டு இங்க வாங்க, ஜிஹாதுடைய வாசல் நின்று கொண்டு இங்க வாங்க என்று ஒரு மனிதரை பார்த்து இந்த 4 வாசல்கள்ல இருந்து அழைக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குமா என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் கேட்ட பொழுது, ஆமா இருக்கும், அது மட்டும் அல்லாமல் நீங்க அப்படி அழைக்கப்படக்கூடிய மனிதர் ஒருவராக இருப்பீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். அபூபக்கர் கேள்வி கேட்கிறாங்க, இத்தனை வாசல்களும் அத்தனை வாயில்களிலும் ஒருவர் அழைக்கப்படுவாரா? ஆமா, அழைக்கப்படுவார். அந்த அப்படி அழைக்கப்படக்கூடிய மனிதர்கள் நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள் என்று நான் எண்ணுகிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அளவிற்கு தொழுகை விஷயத்தில் அபூபக்கர் அவர்கள் தலை சிறந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஜிஹாத் என்று சொல்லும் பொழுது அதிலே தலை சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. நோன்பு வைக்கிற விஷயங்கள்ல அவங்க தலை சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. சதக்கா செய்யக்கூடிய காரியங்கள்ல அவங்க தலை சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதில் இதுதான் உண்மையான நிலை. நாமும் இன்னைக்கு ரசூலுல்லாஹ் எங்கள் தூதர், நபிகள் நாயகம் தான் எங்கள் வழிகாட்டி என்று நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை ஒரு பரக்கத்துக்காக சும்மா ஒரு பேருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர அந்த கருத்து இந்த நபி தான் நமக்கு வழிகாட்டி, இந்த நபி தான் நம்முடைய சொர்க்கத்துக்குரிய பாதையை காட்டக்கூடியவர் என்கிற கருத்து நம்ம உள்ளத்தில் இல்லை. அந்த வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் அவங்க அவ்வளவு அற்புதமாக நடக்கக்கூடிய மனிதராக இருந்திருக்கிறாங்க. அதே போல புத்தி கூர்மை உள்ள மனிதராக சிலர் வணக்க வழிபாடுகள் இருப்பாங்க. ஆனா மண்டையில சரக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். வணக்க வழிபாடுகள்லாம் இருக்கும், கூறு இருக்காது, பக்குவம் இருக்காது, எதை பேசுறோம்னு தெரியாமலே பேசக்கூடிய பல மக்களை பார்க்கலாம். அவங்க அப்படி இல்லை. அவங்களுடைய புத்தி கூர்மைக்கு
ஆயிரக்கணக்கான சம்பவங்களை சொல்ல முடியும். அபூபக்கர் அவர்களுடைய புத்தி கூர்மை என்கிற தலைப்பையே வைத்து அவங்க எப்படியெல்லாம் புத்தி கூர்மையாக நடப்பாங்க என்பதை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு வரலாற்றில் சம்பவங்கள் நிறைய இருக்குது. 1-2 சம்பவங்களை மட்டும் நான் இங்க சொல்ல ஆசைப்படுறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அவங்களும் அபூபக்கர் அவர்களும் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போறாங்க. ஹிஜ்ரத் பண்ணி போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஆள் வர்றார், பாதையிலே குறுக்கிடுகிறார். அவருக்கு அபூபக்கரை தெரியும். அபூபக்கர் அவங்க பெரும்பாலும் மக்கள் அறியப்பட்ட மக்களாக இருந்த மனிதராக இருந்தாங்க. நபிகள் நாயகம் அவங்க நபியார வரைக்கும் யாருக்கும் தெரியாது. முகமது அவங்க ரொம்ப குறைவாகத்தான் அறியப்பட்டிருந்தாங்க. ரெண்டாவது இந்த அபூபக்கர் அவங்க என்ன செய்வாங்க, பல ஊர்களுக்கு போய் வியாபாரம் பண்ணுவாங்க. பல ஊர்களுக்கு போய் வியாபாரம் பண்ணுவது நல்ல குணங்கள் உள்ளதுனால அவங்க மக்களால் அறியப்பட்டிருந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அவங்க வியாபாரத்துக்கு போனாங்க, அது ரொம்ப குறைவு தான். இந்த அபூபக்கர் அளவுக்கு அதிகமா போனதில்லை. அப்ப ஒரு ஆள் 2 பேரும் போறாங்க, ஹிஜ்ரத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் அது ஒரு அபாயமான நேரம் இல்லையா? ஒரு கடினமான சவால்களை எதிர்நோக்கி சஹாபாக்களை எல்லாம் முன்னாடி அனுப்பிவிட்டு நபிகள் நாயகம் அவங்களும் இந்த அபூபக்கர் அவங்களும் சேர்ந்து போறாங்க. வரக்கூடிய பாதை எப்படியும் இருக்கலாம், எதிரிகள் இவங்களை தாக்குவதற்காக படைகளை வச்சிருக்கலாம், அல்லது அவங்களை உளவு பார்ப்பதற்காக ஒட்டல்களை நியமிச்சிருக்கலாம். போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆள் வர்றார். அவர் யாருன்னு சொல்லப்படல. ஒரு ஆள் வருகிறார். வந்து அவருக்கு அபூபக்கர் அவங்கள அடையாளம் கண்டு கொண்டார். பேச்சியை விசாரிச்ச பிறகு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. அவனுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் தெரியாது. அந்த மனிதருக்கு அபூபக்கரை தெரியும், முகமது நபி தெரியல. அவன் அந்த ஆள் கேட்கிறார், மன் ஹாதர் ரஜுல், இந்த மனுஷன் யாரு, நீங்க உங்களுக்கு தெரியுது இவர் யாரு என்று கேட்ட உடனே இப்ப என்ன செய்யறது? நபின்னு சொன்னா ஒருவேளை காபீர் டீமா இருந்தா காபீருடைய படையில இருந்த கூட்டத்தை கழுத்தெடுத்து என்ன செய்யறது? காபீரா இந்த நேரத்தில் எதிரிகளுடைய ஒற்றரா கூட இருக்கலாம். இவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்ல போய் அவன் ஏதாவது பண்ணிட்டா அப்ப என்ன செய்யறது? சொல்லாமலும் இருக்க முடியாது. சொல்லாம இருந்தால் சந்தேகம் வரும். அதாவது சொன்னாலும் தெரிந்து போயிடும். சொல்லாம இருந்தால் இவன் முடிக்கிறான் யோசிப்போம் இல்லையா? ஒரு ஆட்டப்பு கேட்கிறோம், பதில சொன்னாலும் அதுல இருக்குது, பதில முடிக்கிறோம், இவன் திரு முடிக்கிறான், என்னமோ தப்பு பண்ணியிருப்பானோ ஏதேனும் பண்ணியிருப்பானா என்று சந்தேகம் வரும் இல்லையா? அந்த மாதிரி போயிடக்கூடாது. பொய்யும் சொல்லக்கூடாது. பொய் சொன்ன குற்றம் வந்துடும். பொய் சொன்ன குற்றமும் வந்துடக்கூடாது. உண்மையும் சொல்லி ஆகணும். சொல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை, என்ன வேண்டாலும் பிரச்சனை. அப்ப அபூபக்கர் அவர்கள் அழகா பதில சொன்னாங்க, இவர் யார் என்றால் யஹ்தீனி சபீல், என்னுடைய வழிகாட்டி, எனக்கு வழிகாட்டக்கூடியவர். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா வழிகாட்டுவாங்க. ஒரு நாட்டுக்கு போகக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு என்ன வந்தாச்சு, எல்லாம் மேப் வந்தாச்சு, ஓவிஐ சாஃப்ட்வேரை போட்டு நீங்க அடிச்சீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு காட்டுது. போன்ல இருந்து ஒன்று செய்ய முடியுது, போகக்கூடிய பாதையை கண்டுபிடிக்க முடியுது. ரெண்டாவது ஒரு ஊருக்கு போறோம், நீங்க நம்ம பாக்க டிரைவர் கூட்டு போயிடறோம். இங்க இருந்து மெட்ராஸுக்கு போறோம்னு சொன்னா நமக்கு தேவையான பைலட்டுக்கு வழி தெரியும். நீங்க ஏறி தூங்குனீங்கன்னா அழகா கொண்டு இறக்கிடுவான். ஆனா ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல இந்த டிரைவரோ வாகனங்கள் அந்த போக்குவரத்து எல்லாம் கிடையாது. அவர்கள் போவாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஆட்களை கூட்டிட்டு போவாங்க. வழி தெரியாது, உன்னடக்க எங்கேயா போயிடக்கூடாதுக்காக வேண்டி அந்த வழியில பரிச்சயமான அந்த போக்குவரத்துகளை அறிந்த சில மனிதர்களை கூட்டு அப்பதான் போக முடியும். சில தெரியும் தண்ணி தெரிக்கும், தண்ணி எங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால ஒருவர் வியாபாரத்துக்கோ சில காரியங்களுக்கு செல்லும் பொழுது இந்த வழிகாட்டியை அழைத்து கொண்டு போகிற பழக்கம் அவங்க இருந்துச்சு. அப்ப அதை வச்சு அடிக்கிறாங்க, இவர் ஏன் வழிகாட்டி என்ன இவங்க நேரத்தை சொல்றாங்க. வழிகாட்டின்னு சொன்னா சொர்க்கத்துக்குரிய வழிகாட்டி, மார்க்க வழிகாட்டி, நல்ல அமல்களுக்குரிய வழிகாட்டி, சத்தியத்துக்குரிய வழிகாட்டி, அல்லாஹ்வுடைய பாதையில உள்ள வழிகாட்டி என்று இவங்க காட்டி சொல்றாங்க. அவர் என்ன விளங்குறாரு, பாதையை காட்டு, ரூட் காட்டு, கைடு போல சொல்லுவாங்க. கைடு இருக்குல்ல, கொடைக்கானல் போனீங்க கைடு கைடு கைடுன்னு வருவான். ஊட்டிக்கு போனீங்கன்னா கைடு சுத்தி காட்டுற வாங்க, அவன் விளங்கி கொண்டது கைடு என்று விளங்கி கொண்டார். இவங்க சொன்னது மார்க்க வழிகாட்டி. அப்ப உண்மையாகவும் போய் அவனுக்கு ஆன்சர் ஆயிடுச்சு. இவங்க சொன்ன பதில் அங்க விடையாகி விட்டது. உண்மையும் சொல்லியாச்சு, பொய்யும் சொல்லல, உசுரையும் காப்பாத்தியாச்சு. அப்ப எவ்வளவு ஹிக்மத்துன்னு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு அறிவு இருந்தால் இந்த மாதிரி பேசுவதற்கு வரும். அப்ப அந்த அபூபக்கர் அவர்களுக்கு நல்ல புத்தி கூர்மை உள்ள மனிதராக அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதற்கு இன்னொரு சான்றையும் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல ஆயிஷா அவங்க யார், இந்த அபூபக்கர் அவர்களுடைய மகள். ஆனா என்ன செய்ய சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அவங்க எப்பவெல்லாம் அன்னை ஆயிஷா அவங்க வீட்டில் இருக்கிறாங்களோ அப்ப மட்டும் பரிசு கொடுக்கிறது, அன்பளிப்புகளை கொடுக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் எல்லா வீட்டிலும் போடும் இல்லையா, நபிகள் அவங்க பல மனைவிமார்கள் வீட்லையும் முறையாக தங்குவாங்க. அதை கரெக்ட் ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப என்ன செய்யணும், திங்கக்கிழமை இங்கேயா, செவ்வாய்க்கிழமை அடுத்த மனைவி, புதன்கிழமை அடுத்த மனைவின்னு ஒரு கணக்கு வச்சு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, தங்குவாங்க. ஆனா சஹாபாக்கள் என்ன செய்வாங்களாம்,
அதாவது எல்லா மனைவி பரிசு பொருள்கள் போகும், அன்பளிப்பு பொருள்கள் போகும். எப்ப போகும்? எல்லா மனைவியருக்கும் போவாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பாங்க, இப்ப ரசூல் எங்க இருக்கிறாங்க, அண்ணன் ஆயிஷா வீட்டுல இருக்கிறாங்களா, கொண்டே கொடுத்துட்டு வந்துடுறது. அப்ப மற்ற மனைவிமார்கள் மத்தியில் ஒரு பஞ்சாயத்து ஆகுது. அதென்ன இது, நாமும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் தான், அதென்ன ஆயிஷா வீட்டில் இருக்கும் போது மட்டும் பொருட்கள் போகுது, அங்கே மட்டும் ஏன் பரிசு போகுது, நமக்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு சொல்லி உள்ளக்குள்ள மனிதர் என்ற அடிப்படையில் வரத்தான் செய்யும். சின்ன சின்ன சண்டைகள் வெடிக்கிறது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் 2 குரூப் இருந்தாங்க. ஏற்கனவே சொன்ன நினைவிழக்கு இருக்கிறது, அதனால விரிவா நான் போகல. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியில அன்னை ஆயிஷா அவங்க தலைமையில ஒரு டீம், அந்த டீமுக்கு கேப்டன் அன்னை ஆயிஷா அவங்க. இன்னும் ஒரு டீம் இருந்தது, அந்த டீமுக்கு கேப்டன் உம்மு சலமா அவர்கள். இந்த 2 குரூப்புக்கு மத்தியில சுவையான சில சின்ன சின்ன சண்டைகள் நடந்திருக்கிறது. அப்ப இந்த குரூப்புக்கு மத்தியில இது பெரிய இஷ்யூ ஆகுது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அன்னை ஆயிஷா வீட்டை இருக்கும்போது மட்டும் ஏன் பரிசு போகுது, இப்ப நமக்கு ஏன் வரல என்று சொல்லி ஜைனப் என்ற மனைவியை தூது அனுப்புறாங்க. நீங்க போய் ஆயிஷாட்ட போய் நல்லா நறுக்கு தெரிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு வாங்கன்னு நல்லா கீயை கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. அவங்க வர்றாங்க. அவங்க வந்து ரசூலுல்லாஹி அவங்க அன்னை ஆயிஷா வீட்டுல இருக்கிறாங்க. கடினமான முறையில் என்ன செய்யறாங்க, கொட்டி தீக்குறாங்க. அதெல்லாம் சரியில்லை, நீங்க எல்லாரும் நபியே முகமது அவர்களே நீங்க என்ன செய்யுங்க, இந்த விஷயத்துல எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாரும் வீட்டுல இருக்கும்போது பரிசு பொருள் வர மாதிரி செய்யுங்க. அதை செய்ய முடியுமா? தர்றவரால் அவர் வெறுப்பு, தர்றதே பெருசு. முதல்ல தர்றவர்கிட்ட போய் அங்க இருக்கும்போது இங்க இருக்கும்போது மர்கஸுக்கு தர ஆரம்பிச்சுக்கிறோம். இந்த மர்கஸுக்காக வேண்டி இந்த நோம்பு கொஞ்சம் வசூலுக்கு தர்றேங்கிறாரு. இப்ப வேணாம், நாள் கழிச்சு வாங்க தான் போயாண்டு போயிடுவார் அவர். அப்ப தரக்கூடிய ஆள்கிட்ட போய் இங்கேதான் அங்கேதான் சொல்ல சரி வராது, அதை ரசூலுல்லாஹ் சொல்ல முடியாது. ஆனா இவங்க அப்படி ஆப்ஷன் வைக்கிறாங்க. ஜைனப் அவர்கள் வந்து நீங்க எல்லா மனைவிக்கும் பொருள்கள் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க என்று கடினமான முறையில் ஆர்கியூமெண்ட் நடக்கிறது. ரசூலுல்லாஹ் ஆன்சர் பண்ணல, அமைதியா இருக்கிறாங்க. அமைதியாக இருந்தது மட்டுமல்லாமல் அன்னை ஆயிஷா அவங்கள பார்க்கிறாங்க. அதை எப்படி பார்க்கறாங்க, நீ ஏதாவது ஆன்சர் பண்ணு, என்னால சொல்ல முடியல, நான் சொன்ன வேற மாதிரி போயிடும், அதனால நீ பதில் சொல்லு என்பதை போல ரசூலுல்லாஹ் என்ன பார்த்தாங்க. உடனே அன்னை ஆயிஷா அவர்கள் வந்து ஒரு சில வாதங்களை தூக்கி போட்ட உடனே அங்க பிரச்சனை முடிஞ்சு போகுது. மாயடைக்கு செஞ்சிடறாங்க. நல்ல நாவன்மை மிக்க பெண்ணாக அன்னை ஆயிஷா அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து சில வாசகங்களை சொன்ன உடனே அவங்களால பேச முடியல, போயிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னஹா பின்த் அபீபக்கர், இவர் உண்மையிலே அபூபக்கருடைய மகதான். ஏன் அந்த மாதிரி பேசுறாங்க? நீ அபூபக்கருடைய மகர் என்பதை நீ நிரூபித்து விட்டாய். அப்ப என்ன அர்த்தம்? அன்னை ஆயிஷா அவங்களுக்கும் வாத திறமை இருந்தது, இந்த திறமை வந்து அபூபக்கர் இருந்து கிடைச்சது. அன்னை அபூபக்கருடைய மகள் என்பதை நீ நிரூபித்து விட்டாய் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அபூபக்கர் அவர்கள் திறமை உள்ளவர் அர்த்தம். அவருடைய என்பவர் அந்த அபூபக்கர் அவங்க வாத திறமை உள்ளவர் என்று பொருள். பாருங்க, அவங்களுடைய பேச்சிலையும் கூட ரொம்ப நேர்த்தியாக நியாயமாக நிறைய அவங்க பேசியிருக்கிறாங்க. அதுல சில விஷயங்கள் இருக்கு, அதுல பின்னாடி தலைப்பிலே அமைத்துக் கொள்கிறேன். அப்ப அவங்களுடைய வாத திறமையை பார்க்கிறோம், அவங்களுடைய நாவன்மையை பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, இந்த அபூபக்கர் அவங்க வாழ்க்கையில இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தவங்க. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல இந்த அபூபக்கர் அவர்களை போல யார் அர்ப்பணித்தவர்கள் இருந்தார்கள். பல சிறப்பு மிக்க சஹாபாக்கள் இருந்தாலும் எந்த சஹாபியும் இந்த இவங்களுடைய இடத்தை அடைய முடியல. அபூபக்கர் அவங்களுடைய இடத்தை பிடிக்க முடியவில்லை. அவ்வளவு தலை சிறந்த வகையில தங்களுடைய பங்களிப்பை அபூபக்கர் அவங்க செலுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, நிறைய சம்பவங்களை நாம சொல்ல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூபக்கர் அவர்களுடைய செல்வம் எனக்கு பயனளித்ததை போல வேறு யாருடைய செல்வம் பயனளிக்கல, அவர் தான் அள்ளி கொடுத்தார். அதாவது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, மக்காவில இருந்து மதீனாவுக்கு புறப்படுறாங்க. ஹிஜ்ரத் பண்ணி போற நேரத்துல எல்லாரும் முன்னாடி போயாச்சு. கடைசியா போனது யாரு? இந்த 2 பேரும் தான். அவன் பெரும்பாலும் மன்னர் தான் முதல் ஓடுவான். ஒரு நாட்டினுடைய மன்னர்னு சொன்னா அவன் எஸ்கேப் ஆகிட்டு பிறகு அடுத்த வாம்பான். ரசூலுல்லாஹ் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு அரசர்னு பாருங்க, மக்களை எல்லாம் அனுப்பி பாதுகாப்பாக அனுப்பிய பிறகு கடைசியாக இந்த 2 பேரும் போறாங்க. இந்த 2 பேரும் போகிற நேரத்துல அபூபக்கர் என்ன செய்றாங்க, அவர்கிட்ட அன்றைய தினத்துல 5000 திர்ஹம் அல்லது 6000 திர்ஹம், 5000 திர்ஹம் அல்லது 6000 திர்ஹம் இருந்ததான் புறந்தீட்டு போயிட்டார். வீட்டில் இருந்த ரூபாய்களை அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த மார்க்கத்திற்காக முழுவதுமாக அள்ளிக்கொண்டு யார் போறா? இந்த அபூபக்கர் அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அபூபக்கருடைய பாப்பா யாருன்னு சொன்னா அபூ குஹாஃபா. அவர் கடந்து புலம்புறாரு. இந்த அபூபக்கர் என்ன செய்யறாரு, ஒரு ஆத்தையும் கொண்டு போயிடுறாரு. அல்லாஹ்வுக்காண்டி அர்ப்பணிக்கிற பேர்ல என்னுடைய உடல் உழைப்பையும் இந்த மார்க்கத்துக்காக அர்ப்பணிக்கிற பேர்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாரு. இவங்களை பூரா கஷ்டத்தை விட்டு போறாருன்னு சொல்லி அங்க ஒரு குடும்பத்தாரை பார்த்து அவங்க பேசுறாங்க. அப்ப அபூபக்கர் அவங்களுடைய மகன் என்ன செய்யறாங்க, அவருக்கு கண்ணு தெரியாது.
இந்த அபு குஹாஃபா என்பவருக்கு கண் பார்வை கிடையாது. அப்ப அபூபக்கர் அவங்களுடைய மகள் அது அஸ்மா அவங்க என்ன செய்யறாங்க, சில கற்கள் அந்த நாணயம் சொல்லும் பொழுது இன்னைக்கு வர மாதிரி ரவுண்டெல்லாம் செய்ய முடியாது, மிஷின்லாம் கிடையாது. இன்னைக்கு உள்ள நாணயம் எப்படி இருக்குது, கரெக்டா சர்க்குலரா இருக்குது. ஆனா அந்த காலத்துல எப்படி இருக்காதுன்னா அப்படிலாம் இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன அதனுடைய சைஸ்ல கொஞ்சம் நெளிஞ்சது சதுரமா உள்ளது எல்லா வகைகளையும் நாணயங்களை அமைப்பாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நம்ம பாப்பாவை திட்டிடக்கூடாது, அபூபக்கரை திட்டக்கூடாதுன்னு சொல்லி இந்த காசு மாதிரி உள்ள கற்களை எல்லாம் பிறக்கி அவங்க எங்க காசை கொண்டு வைப்பாங்களோ அங்க கொண்டு போட்டு துணியை போட்டு மூடிடுது. இவனை கூட்டு போய் காட்டுறது, அவர் தொட்டு பார்த்துட்டு ரூபா இருக்குன்னு நினைச்சுக்கிறார். ரூபா இல்ல உண்மையில கூட தூக்கிட்டு போயிட்டாரு. அபூபக்கர் அவங்க அல்லாஹ்வுடைய பதிலை எடுத்துட்டு போயாச்சு. ஆனால் தன்னுடைய தந்தையை குறை கூட கூடாது என்பதற்காக இவங்க என்ன பண்றாங்க, சின்ன சின்ன கல்லை எடுத்து போட்டு நாணயங்களை போட்டு ஒரு செட்டிங் பண்றாங்க. அப்ப என்ன புரிகிறது, தன்னுடைய வீட்டினருக்கு இல்லாத போதும் கூட அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய காசு பணங்களை கொண்டு சென்றவர்கள் யார், இந்த அபூபக்கர் அவங்க. இப்ப எப்படிப்பட்ட அர்ப்பணம் அவங்ககிட்ட இருந்திருக்கிறது. இந்த மார்க்கத்திற்காக நீங்க வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறோம், வீட்டுல நிறைய ரூபா இருக்குது, பல வகையான செலவுகள் இருக்கிறது, பள்ளிவாசலுக்கு தாங்க, நோம்பு கட்சிக்கு தாங்கன்னா போன வாரம் தானே கொடுத்தோம், நேத்தனை வந்து வாங்கினீங்க, இப்ப தானே இந்த பள்ளிவாசலுக்கு கொடுத்தோம், அடுத்து என்னன்னா காயல்பட்டினம் பள்ளிவாசலாம், கொடவாசல்ல பள்ளிவாசலாம், ஒவ்வொரு ஊருக்கு அவங்க கொடுக்கணுமா என்று நம்ம வச்சிருக்கிற காசை கொடுக்கறதுக்கு அழுகுறோம். நம்ம மக்களுடைய நிலை அப்படின்னு சொன்னா காசு பணங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில இறக்குறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. காசு பணங்கள் தர முடியாது, வேலைக்கு தான் வரும், அதாவது உழைப்ப தர்றோம், ஊதியம் தர முடியாது. ஆடு வேலை செய்யறதுக்கு ரெடி, காசு பணம் ஓயாம கேட்காதீங்கப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இருக்கிற காசை தருவதற்கு நம்ம யோசிக்கிறோம். அவங்க என்ன, வீட்டுக்கு இல்லாத காசை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பாதையில போடக்கூடிய அளவிற்கு தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய மனிதராக இந்த அபூபக்கர் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதோடு இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய நெகிழ்வூட்டக்கூடிய சம்பவங்கள் இருக்கிறது. இந்த அபூபக்கர் அவங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான சம்பவங்கள் நெகிழ்வூட்டக்கூடிய வகையில படிக்கக்கூடியவரை அப்படியே ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய அளவிற்கு நிறைய பல சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. இந்த அபூபக்கர் அவங்க ஆரம்ப காலத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தன்னுடைய காசுகளை பூரா செலவழிப்பாங்க. எதுக்கு தெரியுமா, அடிமைகளை விடுதலை செய்வதற்காக. அடிமை அந்த காலத்துல மனிதர்கள் அடிமையாக பிடித்து வைக்கப்பட்டிருப்பாங்க. என்ன செய்யறது, அங்க போய் அவங்களுக்குரிய காசை கொடுத்து ஆளை வாங்கி ரிலீஸ் பண்ணி, நீ போ, நீ கைதி கிடையாது, நீ அடிமை கிடையாது, நீ சுதந்திரமாக வாழ்ந்து கொள் என்று தங்களுடைய காசுகளை பெரும்பாலான பொருளாதாரத்தை இந்த அடிமைகளை விடுதலை செய்வதற்கு அவங்க என்ன செஞ்சாங்க, செலவழித்திருக்கிறாங்க. அப்படி விடுதலை செய்யப்பட்டதுல ஒரு ஆள் யாரு, பிலால் ரலி. அவங்க பிலால் ரலி அவர்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி விடுதலை செஞ்சது யாரு, இந்த அபூபக்கர் அவங்க தான். ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் என்று சொன்னா, ஒரு காபிருடைய தலைவன் அபு ஜஹல் அவன் வர்றான். அபு ஜஹலா அபு சுஃபியான் சரியா நினைவில்லை, மொத்தத்தில் ஒரு காபிர் கூட்டத்தை சார்ந்த ஒரு தலைவர் அபு சுஃபியான் தான் நினைக்கிறேன். அவர் வர்றாரு. வரக்கூடிய நேரத்தில் 3 சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க. அந்த 3 சஹாபாக்கள் யாருன்னா, ஒன்னு சல்மான், இன்னும் ஒன்னு சுஹைப், இன்னும் ஒன்னு பிலால். இந்த 3 பேரும் பேசிக்கிறாங்க. வல்லாஹி மா அகதத் ஸயூஃப் இல்லா, அல்லாஹ்வுடைய வாள் அந்த எதிரியினுடைய கழுத்தை இன்னும் பதம் பார்க்கல, இவன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய வேதனை இவனுக்கு இன்னும் இறங்கல, அல்லாஹ்வுடைய வாள் அந்த எதிரியினுடைய கழுத்தை இன்னும் பதம் பார்க்கவில்லை என்று கடினமான முறையில் 3 பேரும் பேசிக்கிறாங்க. இப்ப அந்த சபையில யார் இருக்கிறாங்கன்னா, இந்த அபூபக்கர் அவங்க இருக்கிறாங்க. அவங்க கண்டிக்கிறாங்க, யாரை நீங்க பேசுறீங்க, அவர் பெரிய காபி தான் இருக்கலாம், ஆனால் அவர் குறைஷிகளில் உள்ள பெரிய தலைவர், குறைஷிகள்ல பெரிய தலைவர், அவங்களை இப்ப வயது முதிர்ந்தவர், அவங்களை பார்த்து நீங்கள் பேசக்கூடாது என்று அந்த 3 பேரையும் கண்டிக்கிறாங்க. கண்டிச்சிட்டு அபூபக்கர் அவங்க ரசூலுல்லாஹை பார்க்க வர்றாங்க. ரசூலுல்லாஹை பார்த்து இந்த சம்பவத்தை திருப்பி சொல்றேன், யார சொல்லலாம், இந்த சல்மான் சுஹைப் பிலால் 3 பேரும் அவரை திட்டிட்டு கிடந்தாங்க, நான் அவங்களை போய் கண்டிச்சு வந்தேன்னு சொல்றாங்க. நபிகள் சொன்னாங்க, அபூபக்கரே இன்ன அகலப்புத்த, நீங்கள் அவங்களை கோபப்படுத்தி இருந்தால் அல்லாஹ்வை கோபப்படுத்துற மாதிரி மூமின்களை கோபப்படுத்துவது, அந்த 3 பேரையும் பிலாலையும் சல்மானையும் சுஹைபையும் நீங்கள் கோபப்படுத்தி இருந்தால் அது உண்மையில அல்லாஹ்வை கோபப்படுத்துவதற்கு சமம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாலும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நாம போய் அவங்களோட மன்னிப்பு கேட்பதா, இன்னும் பார்த்தா அந்த 3 பேரும் இவங்களோட தாழ்வானவங்க சமுதாயத்தின் பார்வையில். அபூபக்கர் அவங்க உயர்ந்த குலத்தை சார்ந்தவங்க, செல்வமிக்கவர்கள், சமுதாயத்திலே பிரமுகர், செல்வாக்கு மிக்கவங்க, விஐபின்னு சொல்றவன், அதெல்லாம் பெரிய விவிஐபியா இருந்தவங்க அவங்க. அப்படிப்பட்ட அவங்க நாம போய் சிலருக்கு தப்புன்னு தெரியும், தப்பு தான், நாம போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது எப்படி பாய், ஒரு நிர்வாகி தப்பு பண்ணிடுவார், பாய் நீங்க பண்ண தப்பு மன்னிப்பு கேட்டுருங்க, தப்புன்னு ஒத்துக்கிறேன்,
ஆனா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியும். அவன் யாரு? சின்ன பையன், அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா என்று நாம என்ன செய்வோம்? செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டாலும் மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்குவோம். அதை பார்க்கல. வந்தாங்க, வந்து என்னுடைய தோழர்களே, நான் உங்களை கோபப்படுத்தி இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை கோபப்படுத்தி இருந்தால் அதை பொருந்திக் கொள்ளுங்கள் என்று வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, என்னுடைய சகோதரரே, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், யக்ஃபிருல்லாஹு லக யா அகி, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் என்று அந்த 3 பேரும் சொன்னாங்க. அதிலே மற்ற 2 பேரை கூட விடுங்க. பிலால் ரலி அவர்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி அடிமையாக இருந்த மனிதரை சுதந்திரமான மனிதராக ஆக்கியவங்க யாரு? இந்த அபூபக்கர். அவங்க அதை பார்க்கல. நாம காசு கொடுத்து விடுதலை செஞ்ச பய நாம அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறதா என்பதை பத்தி பார்க்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, அது கோபப்படுத்தி ஆயிடக்கூடாது என்று தன்னுடைய உயர்வை பார்க்கவில்லை. வந்து யாராக இருந்த போதும் சந்தித்து மன்னிப்பு கேட்கக்கூடிய பண்பாளராக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு அந்த சிறப்பு. மற்ற சஹாபாக்களை விட பல சிறப்புகளுக்கு உள்ள மக்கள் இருந்தாங்கன்னு சொன்னா இந்த அளவுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் பின்பற்றுறாங்க. இன்னும் அவங்க வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அபூபக்கர் அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். அவர்களுக்கும் உமர் அவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. 2 பேருக்கு மத்தியில ஒரு சின்ன மனக்கசப்பு. ஆனால் தவறு என்னவோ அபூபக்கர் அவங்க மேலதான். அந்த நேரத்தில் 2 பேருக்கு மத்தியில சின்ன ஒரு பிரச்சனை நடக்கிறது. அந்த தவறுக்கு காரணம் அபூபக்கர் அவங்க கூட இருக்கிறது. ஆனா ஒத்துக்கிட்டாங்க, தப்பை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. உமர் அவங்க மன்னிக்க மறுக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிக்க மறுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. உமர் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? அபூபக்கர் அவங்க ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி எனக்கும் கத்தாபுடைய மகன் உமர் அவர்களுக்கும் சின்ன பிரச்சனை, நான் அவர்கிட்ட என் மேலதான் தப்பு இருக்கிறது, ஆனா அவங்களோட மன்னிப்பு கேட்டு விட்டேன், அவர் மன்னிக்க மறுத்து விட்டார்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான கோபம் வந்துருது. முகமெல்லாம் மாறி போய் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப உமர் அவங்க லேட்டா உணர்றாங்க. அபூபக்கர் அவ்வளவு பெரிய ஆளு, இந்த உம்மத்திலே சிறந்தவர், நம்மை விட ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவர் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டாரு, நம்ம மன்னிக்காம போயிட்டோமே, அது தப்புதான் என்பதை அவங்க உணர்றாங்க. உணர்ந்து அபூபக்கர் அவங்க தேடி வர்றாங்க. ஆள் வீட்டுல இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்காக வேண்டி உமர் அவங்க வர்றாங்க. சலாம் சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனால் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எல்லாம் அப்படி மாறுதான். உமர் அவங்களை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எல்லாம் அப்படி மாறுகிறது. பக்கத்துல இருந்த அபூபக்கர் அவங்க சமாதானப்படுத்துறாங்க. யார சொல்லலாம், தப்பு என் மேலதான், நம்ம என்ன செய்வோம், அத போனா நல்லா ஒரு வழி ஆக்கட்டும், யார சொல்லலாம், நல்லா கேளுங்க, நான் வந்துட்டான், நல்லா பிடிச்சிருக்கு, திட்டுங்கன்னு சொல்லுவோம், நம்ம அதை விரும்புவோம். முகம் மாறுன்னு சொன்னா நமக்கு இங்க நல்லா போட்டு நீ காட்சி எடுத்துட்டு போறாரு சந்தோஷப்படுவோம். உண்மையில அவங்க என்ன செய்யல, ஆகா கோவப்படுறாங்க, சொல்ல கோவப்படுறாங்க, உமர் வேற வந்திருக்கிறார், ஒண்ணு கிடக்க ஒண்ணு திட்டிடக்கூடாது, நம்மால அவங்க சங்கடப்பட கூடாது என்று யார சொல்லலாம், தப்பு என் மேல, தப்பு என் மேல என்று 2 முறை ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அதை பொருட்படுத்தாமல் இந்த அபூபக்கர் அவங்களுடைய சிறப்பை அந்த இடத்துல பறைசாற்றுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹு பஅஸனி இலைக்கும், வரலாற்றுல அபூபக்கர் அவர்களை பற்றி சிறப்பித்து சொல்லப்பட்ட வாசகங்கள்ல இது மிகவும் முக்கியமான வாசகம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ பஅஸனி இலைக்கும், மக்களே அல்லாஹ் என்னை உங்கள் பக்கம் தூதராக அனுப்பினான். ஞாபகம் இருக்கிறதா? பழைய சம்பவத்தை ரசூலுல்லாஹ் கிளைமேக்ஸ் போட்டு காட்டுறாங்க. முன்னாடி நடந்த சம்பவத்தை அப்படியே ரிப்பீட் பண்றாங்க. ஒரு காலம் இருந்தது, எண்ணி பாருங்கள், ஒரு நேரம் மக்கள் எல்லாம் காபிர்களாக இருந்த நேரம், எனக்கு எதிராக எல்லா விதமான மக்களும் களமிறங்கி இருந்த நேரம், அல்லாஹ் என்னை உங்களுக்கு தூதராக அனுப்பினான். அந்த நேரத்தில் குல்தும் கதபுத்த, நீங்க என்ன சொன்னீங்க? நான் உண்மையை சொன்ன நேரத்தில், சத்தியத்தை சொன்ன நேரத்தில், இஸ்லாத்தை உங்களுக்கு எடுத்து வைத்த நேரத்தில் நீங்கள் என்ன சொன்னீர்கள்? கதபுத்த, இந்த முகமது பொய் உரைக்கிறார், இவர் உண்மை சொல்லவில்லை என்று என்னை ஏற்றுக்கொள்ளாத காலம் இருந்தது. ஆனால் கால அபூபக்கர் சதக்க, அந்த நேரத்திலும் என்னை உண்மைப்படுத்தியவர் இந்த அபூபக்கர். இன்னைக்கு நீங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம், இன்னைக்கு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், இன்னைக்கு எனக்காக நீங்கள் உயிரை கொடுப்பதற்கு கூட தயாரா இருக்கலாம், அது இன்னைக்கு. ஆனால் ஒரு நேரம், ஆரம்ப நேரம், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த நேரம், நீங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னீர்கள் நான் பொய்யன் என்று சொன்னீர்கள். இந்த அபூபக்கர் அவரு என்னை உண்மைப்படுத்தினார். அப்படிப்பட்ட அந்த அபூபக்கரை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா என்று ரசூலுல்லாஹ் அவங்க இந்த அபூபக்கர் அவர்களை பற்றி சிலாகித்து அவங்களுடைய தியாகத்தை பரிசாட்டக்கூடிய வகையில அந்த இடத்தை சொல்லி காட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களாலேயே சிலாகித்து சொல்லப்பட்ட ஒரு மனிதர் யார்? இந்த அபூபக்கர் அவங்க அவ்வளவு சிறந்த மனிதராக வாழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். கடைசியாக ஒரு சம்பவம், அபூபக்கர் அவங்க வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க மரணிச்சு வர்றாங்க. மரணித்த பிறகு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அடுத்த ஆட்சியாளர் யாரு போடுறது, நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. பலவிதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் அப்படி நேரங்கள், ஒவ்வொரு செகண்டுக்கும் பிரச்சனைகள் வேறு மாதிரி திரும்பி கொண்டிருக்கிறது. கடைசி என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, அதாவது குறைஷிகள் சொல்றாங்க, மக்காவாசிகள் சொல்றாங்க, ஆட்சி பொறுப்புக்கு நாங்க தான் வருவோம், ஆட்சி பொறுப்பு திறமை, நிர்வாக திறமை எங்களுக்கு தான் இருக்கிறது, நாங்கள் வருவோம் என்று இவங்க சொல்றாங்க. அன்சாரிகள் சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்க தான் வருவோம், நீங்க எல்லாம் சும்மா வந்தீங்க, நாங்க தானே ஆதரிச்சோம், நாங்க வருவோம் என்ற அடிப்படையில் அவங்க பேசுறாங்க. கடைசியில எந்த அளவுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னா, 2 தலைவரை போட்டுருவோம், 2 அமீரை போடுவோம். மக்காவாசியில இருந்து ஒரு ஆளை தலைவரா போட்டுருவோம், அமீரா போட்டுருவோம். மதீனாவாசியில இருந்து ஒரு தலைவரா போட்டுருவோம், நிர்வாகமா நடக்கும். அப்படி போட்டா இன்னைக்கு ஒன்னு வச்ச பஞ்சாயத்தா கிடக்குது. ஒரு மாவட்டத்தில் 2 தலைவர் போட்டா எப்படி இருக்கும்? ஒரு மாவட்டத்தை வச்சு 2 தலைவர் போட்டா உருப்படாது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 2 ஹெட் மாஸ்டர் இருந்தா அவ்வளவுதான். ஒரு நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு 2 முதலமைச்சர், கருணாநிதி சேர்ந்து முதலமைச்சர் இருந்தா அதோட தமிழ்நாட்டை ஊத்தி மூடிட்டு போக வேண்டியதுதான். அப்ப 2 நிர்வாகம் சரி வராது. அப்ப அவங்க மறுக்கிறாங்க, 2 நிர்வாகம் சரி வராது. அந்த நேரத்தில் இந்த அபூபக்கர் அவர்கள் தான் அந்த பிரச்சனைக்குரிய முடிவை வர்றாங்க. வந்து குறைஷிகள்கிட்ட இருக்கட்டும், நான் என்ன செய்யறேன், இந்த உமர் அவங்களுக்கு நான் பயிற்சி செய்யறேன், உமர் அவர்களை நம்ம என்ன செய்வோம், தலைவராக அங்கீகரிப்போம் சொல்லி உமரை முன்னிறுத்துறாங்க. உமர்கள் என்ன செய்யறாங்க, இல்ல இல்ல என்னை விட திறமை யாருக்கு இருக்குது, என்னை விட ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இந்த அபூபக்கர் அவங்க தான், அதனால அவங்களே போடலாம்னு சொன்ன எல்லாம் சரண்டர். இந்த இடத்துல அபூபக்கர் அவங்க தலைவர் என்று சொன்ன உடனே அன்சாரி, மக்காவாசி, மதீனாவாசி எல்லாரும் அபூபக்கர் அப்ப ஓகே பிரச்சனைகளை பார்த்துக்குவாரு, சரியாக நடந்து கொள்வார், முறையாக ஆட்சி செய்வார், நிர்வாகம் எல்லாம் சீராக இருக்கும் என்று அபூபக்கர் அவங்களுடைய பெயரை மொழிந்த உடனே அந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கிறது. அந்த அளவுக்கு மக்களுடைய நற்பெயரை பெற்ற மனிதராக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய மரண நேரம், ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் நிகழ்ந்த பிறகு அங்கே ஏராளமான பிரச்சனை. பலருக்கும் ரசூலுல்லாஹ்வின் மீது ரசூலுல்லாஹ் வந்து மௌத்தானது சொல்ல பிடிக்கல, உள்ள ஏத்துக்கிற மாட்டேங்குது. ஒருத்தர் மீது அளவு உடந்து பாசம் வைக்கும் பொழுது அப்படி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உமர்லான் அவங்க எல்லாம் வாழை உருவிக்கு நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டான்னு எவனாவது சொன்னா அவன் அவ்வளவுதான், கைய காலை வெட்டி போடுங்க, ஒழுங்கா இருந்துக்க, அந்த வார்த்தையை சொல்லாத மிரட்டுறாரு. அதாவது பாதி மக்களுக்கு புரிகிறது, பாதி மக்களுக்கு புரியுது ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னு தெரியுது. இன்னும் சில மக்கள் புரியாம இருக்கிறாங்க. புரிஞ்ச மக்களும் சொல்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன் இவர் கத்தி உருவி நிக்கிறாரு, உமர் பேச்சு சொன்ன மாதிரி நடப்பாரு, வாழை உருவி நிக்கிறாரு, இப்ப யாராவது திறந்தா அவ்வளவுதான், கையோ கால போய் நுண்டிய முடமா போயிடும் என்று பயந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உண்மையில அபூபக்கர் மென்மையானவர், ரொம்ப இறங்கி போவார் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க இறங்கி போவது என்பது வேற, அதாவது இறங்கி போவது என்பது வேற, கோலத்தனங்கிறது வேற. ஒருத்தர் இறங்கி போறான்னு சொன்னா அவனோட கோலத்தனம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அப்ப அவங்க மென்மையானதா இருந்தாங்க, ஆனா கோழைத்தனமோ பயமோ அவங்கள்ட்ட இல்ல, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. போறாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்த்து அவங்களுடைய ஆடையை விலக்கி அங்க முத்தமிடுறாங்க. திபுத்த ஹய்யும் மையித்தா, நபி அவர்களே நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் மனம் கமழ்ந்தீர்கள், மௌத்தா போன பிறகும் மனம் கமழ்கிறீர்கள். அவங்க பேச்சு ஆட்டல பாருங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க ஆரம்பத்தில் சொல்லல, யார சூழலா நீங்க உண்மையா உயிரோடு இருக்கும் பொழுதும் மனம் கமழ்ந்தீர்கள், மௌத்தான பிறகும் மனம் கமழ்கிறீர்கள் என்று சொல்லி அந்த மரண செய்தியை அந்த சபையிலே போட்டு உடைத்தவங்க முதல்ல யாரு, இவங்க தான். அதுக்கு பிறகு நிறைய வசனங்களை, திருமறை குர்ஆன்ல இருந்து வசனங்களை, இன்னக்க மையத்துன் இன்னகும் மையத்துன், நபியே நீயும் மரணிக்க கூடியவர் அவரும் மரணிக்க கூடியவர் என்ற வசனம் இல்லையா? மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. திருமறை குர்ஆனுடைய அடுக்கடுக்கான சான்றுகளை அள்ளி அள்ளி போடுறாங்க. இந்த நபி மரணித்து விட்டால், முகமது நபி மௌத்தா போய் விட்டால் வந்த வழியை திரும்பி போய்விடுவீர்களா என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க மரணிப்பாங்க, மரணிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பன உள்ளிட்ட அனைத்து செய்திகளையும் ஆதாரங்களோடு அங்கு தூக்கி போடுறாங்க. கடைசியில உமர் அவங்க உட்கார்ந்துடுறாங்க. எல்லோருக்கும் உண்மை புரிகிறது. அப்ப எந்த மாதிரியான நேரம், எந்த மாதிரியான கிரிட்டிக்கலான ஸ்டேஜ், அந்த இடத்துல கூட சரியான விதத்துல நிர்வாக திறமை இருந்தது என்பதற்கு உரிய நிறைய சான்றுகளை அவங்க வாழ்க்கையில் பார்க்கிறோம். அதோடு அவங்க எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பின்பற்றினாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு, வார்த்தைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு அவங்க கலீஃபாவா இருக்கிறாங்க, ஆட்சி தலைவரா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வராது. இது ஒரு சூப்பரான சம்பவம். பாத்திமா அவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் பாத்திமா அவர்கள், அவங்க கொஞ்சம்
அபூபக்கர் அவங்களை சந்தித்து, எங்க வாப்பா முகமது நபி அவங்க வாழ்ந்து மரணித்து விட்டாங்க, அவங்களுக்கு சொந்தமான இடம்லாம் இருக்குது, அதுல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் வாரிசு உரிமை தாங்க. சும்மா கேட்கல, பிச்சை கேட்கல, கடனா கேட்கல, எங்களுக்கு தாங்க என்று கேட்கவில்லை. என்னுடைய தந்தை இருந்தார்கள், அவங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் இருந்தன, அந்த சொத்துக்கள்லாம் அப்ப அப்படியே இருக்கிறது, அந்த சொத்துக்கள்ல இருந்து எனக்கு சேர வேண்டிய பங்கை கேட்டு வாங்கன்னு சொல்லி ஒருத்தர் அனுப்புறாங்க. அந்த ரசூல் என்ன சொல்லி இருக்கிறாங்க, என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய சொத்துக்கள் என் வாரிசுகளுக்கு கிடையாது. உலகத்துல இப்படி சொன்ன ஒரு தலைவனையும் பார்க்க முடியாது. அப்படி சொன்னா அவ்வளவுதான். வாழுகிற நேரத்திலேயே தன்னுடைய குடும்பத்துக்கு தான் சொத்துக்களை சேர்க்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய மரணத்துக்கு பிறகு என் சொத்துக்கள் அது என்னுடைய குடும்பத்தார்களுக்கோ வாரிசுகளுக்கோ கிடைக்காது, அது அரசாங்கத்துக்கு வந்துடும், அரசாங்க நிதிக்கு அது சென்றடைய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதனால தரமாட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இந்த செல்வங்கள் எந்த நிலையில் இருந்ததோ அந்த நிலையில நான் இருப்பேன், ரசூலுல்லாஹ்வுடைய செயலுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன்னு சொல்லி தர மறுத்துறாங்க. தர மறுத்த உடனே பாத்திமா அவர்களுக்கு இவங்களுக்கு மத்தியில மனக்கசப்புகள் வெளுக்கிறது. பல நாட்கள் பேசாம இருக்கிறாங்க, பல மாதங்கள். இந்த சம்பவம் நம்ம கேட்டு தரலையே, பாப்பாவுடைய இடத்த தரலையே என்று அவங்க மனிதர் என்ற அடிப்படையில் சில சங்கடங்கள் உருவாகுது. பல நாட்கள் பேசாமலேயே இருந்து அவங்க மரணம் அடைகிறாங்க. அலி வேற கோபமா இருக்கிறார். பாத்திமா அவங்க கோபமா இருப்பது மட்டுமல்லாம எல்லாரும் பயத்து பண்ணியாச்சு. அபூபக்கர் அவர்கள் ஆட்சியாளராக வந்த பிறகு எல்லா சஹாபாக்களும் பையத்து பண்ணிவிட்டாங்க, தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள், ஆட்சி தலைவராக அங்கீகரித்துக் கொண்டார்கள். அலி செய்யல, அவர் செய்யாமலேயே பல நாட்கள் பல மாதங்கள் 6 மாதங்கள் வரையில அவங்க பையத்து பண்ணல. கடைசியில பாத்திமா அவங்க மரணிக்கிறார்கள். அவர்கள் மரணித்த செய்தி கூட அபூபக்கர் அவர்கள் சொல்லப்படவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் பாத்திமா அவங்களுடைய மரண செய்தி கூட அபூபக்கர் அவங்களுக்கு சொல்லப்படவில்லை. அவரு அடிநடியே தொழுகை நடத்தி அங்க அடக்கம் செய்யப்படுறாங்க. பல நாட்கள் கழிந்த பிறகு அலி அவர்கள் அபூபக்கர் அவங்களை பார்ப்பதற்கு வர்றாங்க. பார்ப்பதற்கு அவங்களிடத்துல பையத்து செய்யறாங்க, நாங்க உங்களை ஏற்றுக்கொள்கிறோம், உங்களுக்கு அல்லாஹ் தந்த சிறப்பையும் அந்த அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிற பாக்கியத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பல நாட்கள் கழிந்து பல மாதங்கள் கழிந்து அவங்க அபூபக்கர் அவங்க பையத்து செய்யறாங்க. பையத்து செய்யக்கூடிய நேரத்தில் ஃபாலத் ஐனா அபூபக்கர், அபூபக்கர் அவங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர்கள் அப்படியே வழிந்து ஓடுகிறது. அவங்க நினைச்சு பாக்குறாங்க, சொல்றாங்க, இப்ப இந்த மாதிரி நடந்து விட்டது, நான் என்ன செஞ்சேன், ஏன் காசுனா பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நபிகள் நாயகம் காலத்துல இந்த செல்வம் அவங்க சொல்றாங்க, இந்த செல்வம் விஷயத்துல நீங்க கேட்டீங்களே நான் தர மறுத்தேனே, அந்த செல்வத்தினுடைய விஷயத்தில் நபிகள் நாயகத்தில் உள்ள நிலையைத்தான் நான் கடைபிடிச்சேன். ஏன் காசு கிடையாது, ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டம்னா அது சட்டம் தான், ரசூலுல்லாஹ்வுடைய மகளா இருந்திருக்கலாம், அதற்காக ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக நான் நடக்க முடியாது என்பதற்கு தானே நான் தரவில்லை. இப்ப நான் என்ன செய்யறது, ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்களே, உள்ளதுன்னா கேள்வி தந்துட்டு போயிடலாம். இப்ப நபிகள் நாயகம் தடுத்த ஒன்றை நான் எப்படி தர முடியும் என்று அங்கு சொல்லி அங்கு அழுகிறாங்க. அழுகிறது மட்டுமல்ல, அங்கு சில செய்திகளை பதிய வைத்தார்கள். அலி அவர்களே, என்னுடைய குடும்பத்தாரை நான் நேசிப்பதை விட ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நான் நேசிக்கிறேன். என்னுடைய மகளை விட ரசூலுல்லாஹ்வுடைய மகளை நேசிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை விட ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளை நேசிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தார்களை விட ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் தான் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹ் தடுத்து விட்டால் அதை செய்ய முடியும். வேற கேளு, அல்லாஹ்வுடைய பாதையில வேற ஏதாவது உதவி வேணுமா கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒன்றை, அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பமே வந்தாலும், மகள் வந்தாலும், மகன் வந்தாலும், உலகமே திரண்டு வந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக நான் நடக்க மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ் மீது கொண்ட அந்த பற்றை, அந்த பாசத்தை அந்த நேரத்தில் அவங்க வெளிப்படுத்தி காட்டுறாங்க. உண்மையிலே இதுதான் அவங்க ரசூலுல்லாஹ் மீது கொண்ட பாசத்துக்கு அளவுகோல். ரசூலுல்லாஹ் நேசித்தாங்க, நம்மளும் நேசிக்கிறோம். நம்ம நேசம் எப்படி இருக்கிறது, அரசியல்வாதிகள் நேசிக்கிற மாதிரி இருக்குது. எப்படி சொல்லுவாங்க, பல தமிழகத்தில் உள்ள பல திராவிட கட்சிகள் நாங்கள் அண்ணா வழியில் நடக்கிறோம் சொல்லுவார்கள். அவங்க மீட்டிங் நடக்கக்கூடிய நேரத்தில் பின்னாடி அண்ணாவுடைய போட்டோவை மாட்டி வைப்பாங்க. எல்லா கட்சியும் வைப்பான், திமுக வைப்பான், அதிமுக வைப்பான், மதிமுக வைப்பான், தேமுதிக வைப்பான், ராமதாஸ் வைப்பான், எல்லாரும் வைப்பாங்க. அண்ணாவுடைய படத்தை பின்னாடி வைப்பாங்க. எதற்காக, அப்பதான் ஓட்டு கிடைக்கும். அண்ணாவை காட்டினாத்தான் இங்க ஓட்டு நல்லா விழுவும் என்பதற்காக அப்படி காட்டுவாங்க. ஆனா அண்ணா சொன்னதுக்கும் அவங்க செய்யறதுக்கும் ஏதாவது ஒத்து போகுமா? அண்ணா ஒண்ணு சொல்லியிருப்பாரு, இவங்க ஒண்ணு செய்வாங்க. அண்ணாவுடைய கொள்கை ஆத்திக கொள்கை, ஜெயலலிதாவுடைய கொள்கை ஆத்திக கொள்கை.
இன்னைக்கு ஜெயலலிதா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்களே, குருவாயூர்ல போய் ஒரு யானையை பரிசா கொடுத்து அந்த அம்மா, குருவாயூர்ல போய் அந்த கோயிலுக்காக யானையை பரிசாக கொடுத்தாரு. இது அண்ணாவுடைய கொள்கையா? அறிஞர் அண்ணா யானையை கொடுக்கல, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு பூனைவாக கொடுத்தாரா? அது அவர் கொள்கை கிடையாது. கடவுள் மறுப்பு கொள்கை அவர் கொள்கை. ஆனா என்ன சொல்லுவாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரில அண்ணா வந்தாச்சு. ஆனா நடைமுறையில பார்த்தா அண்ணாவுக்கு சம்பந்தம் இருக்காது. பேருக்கு காட்டுவோம், நாங்க தேர்தல் மாற்றமா பண்ணுவோம். அதே போல எம்ஜிஆர் சொன்னாங்க, எம்ஜிஆர் என்று சொல்லி இன்னைக்கு எம்ஜிஆருக்கு கோயில் கூட கட்டியதாக சென்னையில் ஒரு ஆள் கோயில் கட்டி இருக்கிறான். எம்ஜிஆர் காட்டுவாங்க, எம்ஜிஆருடைய கொள்கைக்கு மாற்றமா நடப்பாங்க. ஆனால் பேருக்காக எம்ஜிஆரை கொண்டு வந்து காட்டுவாங்க. தந்தை பெரியார்னு சொல்லுவாங்க. அதாவது நாத்திக கொள்கையை போதித்தவர், கடவுளை வணங்குவன் காட்டுமிராண்டி என்றெல்லாம் பிரச்சாரம் செஞ்சவர். அவரை மதிக்கிறோம் என்ற பெயர்ல இன்னைக்கு அவருக்கே சிலை வைத்து எந்த சிலையை வைக்க கூடாது என்று பெரியார் சொன்னாரோ அதே பெரியாருக்கு சிலையை வச்சு அதுக்கு மாலை போட்டு வணங்கக்கூடிய நிலை. இன்னும் கொஞ்ச காலங்கள் சென்றால் இந்த பெரியார் என்பவர் அவர் சிவபெருமானுடைய தூதராக இருந்தார், இந்த உலகத்திற்கு சைவ சித்தாந்த கொள்கையை போதிக்க வந்தார் என்று அவரையும் கடவுளாக்கி தெய்வமாக்கிடுவாங்க. ஆனா அவர் சொன்ன கொள்கை என்ன? கடவுளை வணங்கால் செருப்பு மாலை போட்டார். மதுரையில பல ஊர்ல கடவுளுக்கு மலர் மாலை போடக்கூடிய இடங்கள்ல செருப்பு மாலையை போட்டவர் யார்? கடவுளை ஒழிக்க சிலையை ஒழிக்க வந்த அந்த பெரியாரை மதிக்கிறோம் என்ற பெயரில் அவருக்கே சிலைகளை வைத்தார்கள். இதற்கும் நம்ம ரசூலுல்லாஹ் மதிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? அவர்கள் எப்படியெல்லாம் தங்கள் தலைவர்களை பெயருக்காக சொல்லிக்கொண்டு நடைமுறையிலே அவங்களுக்கு மாற்றமாக நடக்கிறார்களோ அதே போல நாமும் அதே வேலையை செய்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனா நடத்தும் பொழுது அது ரசூலுல்லாஹ்வாவது, மார்க்கமாவது, இஸ்லாமாவது, தௌஹீதாவது, கொள்கையாவது நம்ம செய்கிறது. கல்யாணம் வரும்பொழுது ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதில்லை, பிள்ளை வளர்ப்பு சொல்லும் பொழுது நபிகள் நாயகத்தை பார்ப்பதில்லை, ஒரு பெண்ணை தேர்வு செய்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதில்லை. அப்ப எப்படி இந்த அரசியல்வாதிகள் போலியாக தலைவர்களை காட்டிக்கொண்டு அதுக்கு மாற்றமாக நடக்கிறார்களோ அதே நிலையை நாம ரசூலுல்லாஹ்வை காட்டிக்கொண்டு அதுக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறோம். இதை ஒழித்து கட்டியவங்க அபூபக்கர், அவங்க கரெக்டா செய்யறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் கொடுக்கலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இருந்த போதும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன், அவங்களுடைய குடும்பத்தையும் நேசிக்கிறேன் என்றால் அதுக்கு என்ன பொருள்? ரசூலுல்லாஹ் சொன்னதை நடைமுறைப்படுத்துவது. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் பாத்திமா வந்து கேட்கிறாங்க, அவர்களே வந்து கேட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிறாங்க என்பதற்காக அதை சொல்லி தர மறுத்த அந்த அபூபக்கர் அவங்க அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னை பின்பற்றக்கூடிய மனிதராக ஆக்கி உண்மை வழியில் நடந்த உத்தம தோழராக அபூபக்கர் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போல மன உறுதி நமக்கு வர வேண்டும். ரசூலுல்லாஹ்வை அவங்க எப்படி நேசிச்சாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? நேசித்தல் என்றால் ஃபாலோ பண்றது. நேசித்தல் போட்டோ வைக்கிறது அர்த்தம் இல்ல, பேருக்கு முன்னாடி முகமது சேர்த்துக் கொள்வது அர்த்தம் இல்ல, நம்ம வீடுகளுக்கு முன்னால் அல்லாஹ் முகமது என்று போடுவது நேசம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் வர வேண்டும், நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் இஸ்லாம் வர வேண்டும், நம்முடைய ஒவ்வொரு நேரங்களிலும் ரசூலுல்லாஹ் காட்டிய வழியை தேர்ந்தெடுத்து அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை இந்த மார்க்கத்திற்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.